கிறிஸ்தவத்தில் இருக்கிற இரண்டு முக்கியமான பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரோமன் கத்தோலிக்கம், இன்னொன்று புராட்டஸ்டன்ட் சபை. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நூற்றுக்கணக்கான வித்தியாசங்களை நம்ம வகைப்படுத்தி பார்க்க முடியும். ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கத்தோலிக்கர்களுக்கு போப் அப்படின்னு ஒரு தலைவர் இருக்கார். அது தவிர அவர்கள் சபை பாரம்பரியங்களை முக்கியமாக எடுக்கிறாங்க. அப்போ இந்த போப் என்கின்ற தலைவரின் கீழே சபை பாரம்பரியங்களை அடிப்படையாக வைத்து அந்த சபை இயங்கி கொண்டிருக்கிறது. இது தவிர பைபிள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் அவங்க ஒரு உபகருவியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த புராட்டஸ்டன்ட் சபை இருக்கு, இவங்க எங்களுக்கு போப் தேவையில்லை, சபை பாரம்பரியங்கள் தேவையில்லை, வேதம் மட்டுமே போதும், பைபிள் அலோன் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். சரி, அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் சரியான கிறிஸ்தவ வழியில் போயிட்டுருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது சரியான கிறிஸ்தவ வழி அப்படின்னே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் குறிப்பிட்டபடி இதுதான் கிறிஸ்தவ வழின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க விருப்பப்படி ஒவ்வொரு பாதையில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, கத்தோலிக்க சபை இருக்கு இல்லையா, எங்களுக்கு போப்புன்னு ஒருத்தர் இருக்கார், சபை பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற அந்த கத்தோலிக்க சபை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு சபையாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு வேதம் மட்டுமே போதும், போப் தேவையில்லை, சபை பாரம்பரியங்கள் தேவையில்லைன்னு சொல்லி பிரிந்து வந்த இந்த புராட்டஸ்டன்ட் சபை இன்றைக்கி உலகம் முழுவதும் 40,000 சபைகளாக பிரிஞ்சிருக்கு. கத்தோலிக்க சபையிலேருந்து இவங்க பிரிஞ்சு வந்தப்போ ஒரு சபையாக வந்தாங்க வெளியில், அல்லது வெளியில் அனுப்பப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு சபை பைபிள் மட்டும் எங்களுக்கு போதும், போப் தேவையில்லை, சபை பாரம்பரியங்கள் தேவையில்லை, அதையெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம், வேதம் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னேன். அப்படி இயங்கி கொண்டிருக்கிற இந்த புராட்டஸ்டன்ட் சபை 40,000 சபைகளாக பிரிஞ்சிருக்குது. இதுக்கு காரணம் என்ன? கத்தோலிக்க சபை ஏன் இப்படி பல பிரிவுகளாக மாறாமல் ஒரே சபையாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது? அதிலிருந்து பிரிந்து வந்த புராட்டஸ்டன்ட் சபை பைபிள் மட்டுமே போதும் என்று சொல்கிற அந்த சபை ஏன் 40,000 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு? காரணம் வேறு ஒன்றும் இல்லை, பைபிள் தான். பைபிளை எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா எந்த விஷயமுமே பைபிளில் தெளிவாக இருக்காது. எதை எடுத்தீங்கன்னாலும் குழப்பம். அதனால தான் அதை வாசிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான புது புது கோட்பாடுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோட்பாடும் இன்னொரு கோட்பாடுக்கு முற்றிலும் முரண்பாடாக இருக்கும். இந்த முரண்பாடுகளின் காரணமாகத்தான் புராட்டஸ்டன்ட் சபை பல சபைகளாக பிரிஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னாலும் ஒரு போதகர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லுவார், இன்னொரு போதகர் வேற ஒன்று சொல்லுவார். அப்படி முற்றிலும் முரணாக ரெண்டு பேருமே ஒரே பைபிளில் இருந்தால் வசனத்தை காமிப்பாங்க. அப்போ பிரச்சனை எங்கேருந்து வருது? பைபிள் எல்லாத்தையும் தெளிவாக தான் சொல்லுது, வாசிக்கிறவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பைபிள் எதை தெளிவாக சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் வேற ஒன்று சொல்லுவார். அவரும் பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னுவார். ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியும்னு பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். பரலோகம் போவதற்கு ஞானஸ்நானம் தேவையில்லை என்று பைபிள் தெளிவாக சொல்கிறதுன்னு இன்னொருத்தர் சொல்லுவார். ஞானஸ்நானத்தை எப்படி எடுக்கணும்? முழுக்கு ஞானஸ்நானம் தான் கட்டாயம் என்று பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னு ஒருத்தர். இல்லை, முழுக்கு ஞானஸ்நானம் கட்டாயம் இல்லை என்று பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னு இன்னொருத்தர் சொல்லுவார். ஞானஸ்நானத்தை எப்படி எடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் தான் எடுக்கணும்னு பைபிள் மிக தெளிவாக சொல்கிறதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று தான் பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னுவார். பைபிள் தெளிவாக சொல்லுது, தெளிவாக சொல்லுது, தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லியே தான் இப்படி பலவிதமான பிரிவுகள் புராட்டஸ்டன்ட் சபையில் உருவாகிருக்கு. அப்போ பைபிள் எதைத்தான் தெளிவாக சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லும். பிரச்சனை என்னென்னா, பைபிள் தெளிவாக சொல்கிற எல்லா காரியங்களுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். பெண்கள் நகை அணியக்கூடாது, அது பாவம் என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது அப்படின்னு ஒரு சபையில் சொல்லுவாங்க. இன்னொரு சபையில் நகை அணிவது பாவம் அல்ல அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னு அங்கே சொல்லுவாங்க. 10 கட்டளைகள் இன்றைக்கு நமக்கு பொருந்தாது என்று பைபிள் தெளிவுபடுத்துகின்றதுன்னு ஒரு சபையில் போதிப்பாங்க. இன்னொரு சபையில் 10 கட்டளைகள் என்றைக்குமே பொருந்தும், இன்றைக்கும் பொருந்தும் என்று பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னு வாங்க. விசுவாசத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னு ஒரு சபையில் போதிப்பாங்க. இன்னொரு சபையில் விசுவாசம் மட்டும் போதாது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிப்பு என்று பைபிள் மிக தெளிவாக சொல்லுதுன்னு வாங்க. தேவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு கூட பைபிளில் தெளிவான பதில் கிடையாது. அதனால தான் அவர் திரித்துவராக இருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்ற 3 தனித்தனி நபர்களாக இருக்கிறார், ஆனால் ஒரே கடவுளாக இருக்கிறார்னு ஒரு சபையில் போதிப்பாங்க. இன்னொரு சபையில் அப்படியெல்லாம் கிடையாது, திரித்துவரால்னு அவர் இல்லை, ஒருவராகத்தான் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 பெயர்கள் அப்படின்னு வாங்க அவங்க. இன்னொரு சபையில் ஒரு கடவுள் ஒரு நேரத்தில் பிதாவாக இருக்கிறார், இன்னொரு நேரத்தில் குமாரனாக மாறுறார், மற்றொரு நேரத்தில் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். 3 விதமான வடிவங்களிலே அவர் வெளிப்படுகிறார் என்று தான் பைபிள் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. 3 பேருமே பைபிளில் இருந்து தான் ஆதாரங்களை காமிப்பாங்க. அப்போ பைபிள் எதை தெளிவாக சொல்லுது? எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லுது. அவர் திரியேகராக இருக்கிறார், ஒரு நேரத்தில் பிதாவாக, இன்னொரு நேரத்தில் குமாரனாக, இன்னொரு நேரத்தில் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் அப்படின்னும் பைபிள் தெளிவாக சொல்லும்.
அவர் திரியகராக இருக்கிறார். ஒரு நேரத்தில் பிதாவாக, ஒரு நேரத்தில் பரிசுத்தாவியாக, இன்னொரு நேரத்தில் இயேசுவால் அவர் மாறுறதில்லை. எல்லா நேரத்திலுமே பிதா என்று ஒருவரும், இயேசு என்று இன்னொருவரும், பரிசுத்தாவி என்று மூன்றாவது ஒருவரும் தனித்தனியாக இருக்கிறார்கள் என்று பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னு இன்னொரு சபையில் போதிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த திரித்துவம் என்பதை சாத்தானின் உபதேசம் என்று பைபிள் தெளிவாக காட்டுகிறதுன்னு இன்னொரு சபையில் போதிப்பாங்க. எல்லாமே பைபிளிலிருந்து தான் வரும். ஆனால் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். அப்போ பைபிள் எதை தெளிவாக போதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான குழப்பங்களையும் அது மிக தெளிவாக போதிக்குது. அதனால தான் எல்லா குழப்பமான உபதேசங்களையும் போதிக்கிறவர்களும் ரொம்ப தெளிவாக போதிப்பாங்க. அவங்க எதில் குழம்பி போயிருக்காங்களோ அதை போதிக்கிறதில்ல. அடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை. அவர் வருவார்னு ஒரு பிரிவு, இல்லை ஏற்கனவே வந்துட்டாருன்னு இன்னொரு பிரிவு. அவர் வருவார்னா எப்போ வருவார், அதை கணிக்க முடியாதுன்னு ஒரு பிரிவு, இல்லை கணிக்கலாம் அப்படின்னு இன்னொரு பிரிவு. முதல்ல ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா பகிரங்க வருகைன்னு இன்னொரு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சபையில். இன்னொரு சபையில் சொல்லுவாங்க ரகசிய வருகை அப்படிங்கிறதே ஒரு பொய், பகிரங்க வருகை மட்டும்தான் நடக்க போகுதுன்னுவாங்க. இந்த ரகசிய வருகை நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களையும் அது எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்குறதுக்கு முன்னால் நடக்கணுவாங்க சில சபையில், இல்லை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கணுவாங்க வேறு சபையில். வேறு சிலர் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வருவார் ரகசிய வருகை அப்படின்வாங்க. இன்னொரு சபை சொல்லுவாங்க ரகசிய வருகைங்கிறது ஏற்கனவே நடந்துருச்சு. இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் என்ன? அவங்க வாசிக்கிற பைபிள் தான். பைபிளில் இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், அந்த ரெண்டுமே தப்புன்னு மூணாவதாக வேற ஒன்றும் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறது தான் சரி, மற்றவனெல்லாம் வேதத்தை புரட்டுறான் அப்படின்னு சொல்லி மற்றவனை திட்டலாம். இதுக்கும் பைபிள் அனுமதி கொடுக்குது. ரட்சிப்பு அப்படிங்கிறது மனிதனுடைய கையில் இல்லை, தேவன் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு முன்கூட்டியே தீர்மானிச்சிட்டார் அப்படின்னு ஒரு சபையில் போதிக்கிறாங்க. இல்லை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம்னு இன்னொரு சபையில் போதிப்பாங்க. ரெண்டு பேருமே வசனங்களை காமிப்பாங்க. ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து இவர் காமிப்பார், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னொருத்தர் காமிப்பார். அப்போ பைபிள் ரெண்டையுமே போதிக்குது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தேவனுடைய சித்தம் அப்படின்னு பைபிள் போதிக்குது. இல்லை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அவர் தீர்மானிச்சிட்டார், அவங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ரெண்டையுமே பைபிள் மிக தெளிவாக போதிக்கிறதுனால இந்த ரெண்டு குரூப்புமே நாங்கள் சொல்கிறது தான் சரி, அடுத்தவன் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சபையில் ஆண்கள் மீசை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பைபிள் எச்சரிக்குது தெளிவா அப்படின்வாங்க. இன்னொரு சபையில் மீசை வச்சுக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னுவாங்க. தசமபாகம் கொடுத்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒரு சபையில் போதிப்பாங்க. இன்னொரு சபையில் இன்றைக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னுவாங்க. திருவிருந்து திருப்பலி அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு இருக்குது கிறிஸ்தவ சபைகளில். இந்த திருப்பலியின் போது பரிமாறப்படுகின்ற திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக மாறுகிறது, அங்கே பரிமாறப்படுகிற அப்பம் அவருடைய ஃப்ளஷ்ஷா சதையாக மாறுகிறது அப்படின்னு ஒரு சபையில் சொல்லுவாங்க. இன்னொரு சபையில் இல்லை அப்படியெல்லாம் மாறாது, பைபிள் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு இன்னொரு சபையில் போதிப்பாங்க. அவங்களும் பைபிள் வசனங்களை காமிப்பாங்க. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பை இழக்க முடியாது, இது சில சபைகளின் கோட்பாடு. இன்னொரு சபையில் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அதை இழக்க முடியும். ரெண்டு பேருமே பைபிள் வசனங்களை காட்டி மிக தெளிவாக போதிப்பாங்க. அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கான அடையாளம்னு ஒரு சபையில் போதிப்பாங்க. இன்னொரு சபையில் அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கான அடையாளம் இல்லைன்னுவாங்க. வேறொரு சபையில் அந்நிய பாஷை இன்னைக்கு இல்லவே இல்லைன்னுவாங்க. 3 பேரும் பயன்படுத்துவது ஒரே பைபிள். கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கலாமா? பார்க்கவே கூடாது, பரலோகம் போக மாட்டேன், இப்படி ஒரு பிரிவு. கிறிஸ்தவங்க சினிமா பார்க்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, இன்னொரு பிரிவு. ரெண்டு பேருமே பைபிள் வசனங்களை காட்டி அவங்க வாதத்தை நிரூபிக்க பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து நம்ம பணக்காரங்களாக வாழணும்னு விரும்புகிறார் அப்படின்னு ஒரு பிரிவில் சொல்லுவாங்க. இன்னொரு சபையில் அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம ஏழைகளாக இருக்கிறது தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளம்னுவாங்க. இன்னொரு சபையில் சொல்லுவாங்க நம்ம பணக்காரங்களாகவும் இருக்கலாம், ஏழைகளாகவும் இருக்கலாம், ஆசை மட்டும்தான் நமக்கு கூடாதுன்னுவாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா, ஈஸ்டர் கொண்டாடலாமா? இல்லை, கொண்டாடவே கூடாது, அது வேதத்துக்கு விரோதமானதுன்னு ஒரு சபையில் போதிப்பாங்க. இன்னொரு சபையில் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், ஈஸ்டர் கொண்டாடலாம், என்ன வேணாலும் கொண்டாடலாம், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம்னுவாங்க. ரெண்டு சபையுமே பைபிளை தான் ஆதாரமாக வச்சு ரெண்டையும் போதிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் யார் அப்படிங்கிற கேள்வியிலேயே நூற்றுக்கணக்கான முன்னுக்கு பின் முரணான கொள்கைகளும் கோட்பாடுகளும் புராட்டஸ்டன்ட் சபைக்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கத்தோலிக்க சபை பிரியாமல் ஒரே சபையாக இருப்பதற்கு காரணம் அவங்க பைபிளை மதிக்கிறது இல்லை. அவங்களுக்கு தெரியும் பைபிளை வாசித்தா குழப்பம் வரும் அப்படின்னு. அதனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு போப்ப என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு நாங்கள் போவோம் அப்படின்னு அவர் பின்னால் போயிட்டுருக்குறாங்க. அதனால அவங்க ஒரே சபையாக இருக்கிறாங்க. சரி, அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கத்தோலிக்க சபையில் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, புராட்டஸ்டன்ட் சபையில் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பைபிளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுனால புராட்டஸ்டன்ட் சபை இத்தனை சபை பிரிவுகளாக பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுலேருந்து இன்னொரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த பைபிளில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்குல்ல, இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியுமா? முடியும். அப்படின்னா இந்த பைபிளை கொடுத்து அந்த கடவுள் எப்படிப்பட்ட ஒரு குழப்பவாதியாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும்.